வணக்கங்க. சுவைத்தரன குக்கிங் சேனலில் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு பொரி வச்சு இப்போ ஆயுத பூஜை வந்துச்சிங்களா, அதில் எல்லார் வீட்லேயும் பொரி நிறைய இருக்கும். பொரி வச்சு ஒரு வடை செய்யலாங்க. சுவையாக மெது வடை மாதிரியே இருக்கும். அந்த வடை செஞ்சு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பொரி ஒரு கப்பு, இதில் தண்ணி சேர்த்து பொரியில் மண் இருக்குங்களா, அதனால் இந்த மண்ணை அலசி இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா அலசி வச்சுங்க. இந்த மண்ணெல்லாம் போயிடும் இல்லைங்களா பொரியில் எடுத்து. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு மிக்சியில் போட்டு அரைச்சி வந்துடலாம். வச்சுங்க. இதே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதுவும் கூட இப்போ ஒரு அரை கப்பு தனியாக ரவையை நல்லா பொடிச்சு எடுத்துன்னு வந்துடலாங்க. இப்போ ரவையை நல்லா பொடிச்சு எடுத்துன்னு வந்துச்சுங்க. இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட தயிர் ஒரு அரை கப்பு. இதை ஃபஸ்ட்டு நல்லா இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு போட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாங்க. ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா உளுத்தமாக வர பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் இப்போ ஊற வச்சுங்க. இது கூட வெங்காயம் பொடியை கட் பண்ணது ஒன்று, பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துடலாங்க. ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. அடுப்பத்தை வச்சு இப்போ கடாய் காஞ்சோடனே எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இந்த வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாங்க. மெது வடை சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக நம்ம உளுத்த மாவு மாதிரி நல்லா இருக்குது பாருங்கள். இனிமேல் தண்ணி தொட்டு நீங்கள் வடை மாதிரி தட்டி போடலாம். மெலிசா இந்த மாதிரி மெது வடை மாதிரி ஓட்டை போட்டு போடலாங்க. நான் இப்போ மெது வடை மாதிரி தான் போடுறேன். இது போட்டிங்கன்னா ஒரு பக்கம் இப்போ கொஞ்சம் சேர்ந்துச்சுங்க. இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பொரி மெது வடை ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க. சுவையாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸு டீ கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வடை நல்லா சாஃப்டாகவே இருக்கும் பாருங்கள். நம்ம மெது வடை எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான். மேலே முறுமுறுன்னு உள்ளே சாஃப்டாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.